எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், என்னையே ஏன் எப்போதும் குறை கூறுகிறீர்கள்? இப்படிதான் ஒரு ஆத்மா கேள்வி கேட்கிறாரு. பரவாயில்ல, நம்ம யூடியூப் ஸ்பேஸ்ல ஒரு 7 வருஷமா இருக்கோம். ஒரு தம்பி நமக்கு கிட்டத்தட்ட 6-7 வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு. அவர் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் அவர் மனைவிக்கும் கெமிஸ்ட்ரி சரியில்லை. இடையில ஃபோன் பண்ணி ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க, ஒய்ஃப் இப்படி திட்டுறாங்க, ஒய்ஃப் சேர்ந்து வாழ மாட்டுறாங்க, தனியாக போகிறேன்னு சொல்கிறாங்க, இப்படி நிறைய பிரச்சனைகள் சொல்லுவார். அப்போ நான் என்ன சொல்லுவேன், தம்பி நீங்கள் இப்படி நடந்துக்கங்க, தம்பி அப்படி நடந்துக்கங்க, சில சொல்யூஷன்ஸ் கொடுப்போம். எங்கேயுமே அதில் அவங்க ஒய்ஃபை நான் தப்பாக பேசவே மாட்டேன். அவங்க அப்படி தப்பாக பண்ணிட்டாங்க, அவங்க மாற்றிக்கணும், இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அப்போ இந்த தம்பி விரக்தியோட கேட்பார், எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன தாங்க வர சொல்கிறீங்க, என் ஒய்ஃப் பண்ண தப்பை பற்றி நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு. இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதாவது அவங்க ஒய்ஃப்ன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணதே கிடையாது. அதனால அவங்க வேர்ஷன் ஆஃப் தி ஸ்டோரி எனக்கு தெரியவே தெரியாது. இந்த தம்பி சொல்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். கரெக்டா? பொதுவா மனிதர்கள் எல்லாம் என்ன உட்பட நம்ம சைட் ஆஃப் தி ஸ்டோரி சொல்லும் போது அதில் நம்ம ஹீரோ. கரெக்டா? பாக்கி எல்லாரும் இல்லை, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கதையை வச்சுப்போமே, இப்போ பேங்க் லோனு, அதில் நான் எப்பவுமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது எங்கள் வீட்டில் கடன்காரங்களாம் வந்ததே கிடையாது. அப்புறம் நான் பைசா எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்ததுனால, அங்கே போய் லாக் ஆனதுனால நான் மாட்டிக்கிட்டேன். என்கிட்ட ஒரு காலத்தில் 20, 25, 27 கிரெடிட் கார்டு இருந்தது. ஆனால் எந்த ஒரு கிரெடிட் கார்டுமே நான் அப்ளை பண்ணி வாங்கினது இல்லை. எனக்கு கார்டு வேணும்னு சொல்லி நான் கேட்டதில்லை. நான் இருந்த அந்த போஸ்டிங்க்கு எனக்கு தானாகவே வந்தது. இன்னைக்கு அப்படி தான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் சரி பாசிட்டிவாக தானே சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருக்கணும், நோ எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கோம். கொடுக்குறாங்கன்னு வாங்கி வச்சிட்டோம், செலவு பண்ணிட்டோம். செலவு பண்ணதுன்னு மாட்டிக்கிட்டோம். மாட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், நான் என்னால் மாட்டிக்கல, அடுத்தவங்களால மாட்டிக்கிறோம் சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி என்னோட குணம் என்னென்னா, நான் யாரையுமே மனசால கூட காயப்படுத்துறது கிடையாது, அப்படி யோசிச்சது கூட கிடையாது. இவரை பிளான் பண்ணி ஏமாற்றுவோம் அப்படின்னு நினச்சதே கிடையாது. ஆனால் எனக்கு நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ அது வலிக்குது. புரியுதுங்களா? ஸோ நம்ம பண்ணுறது இல்லை, ஆனால் நமக்கு மாத்திரம் நடக்குது அப்படின்னு ஃபீலிங். ஸோ இதெல்லாம் தான் நான் யூடியூப்ல சொல்லியிருப்பேன். அப்போ நான் என்னுடைய வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி தான் சொல்கிறேன். அப்போ என்னோட வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரியில் நான் ஹீரோ, பாக்கி எல்லாரும் இல்லை, அப்படிதான். அப்போ இந்த தம்பி அப்படி தான் சொல்லுவார். அவர் அவர் மனைவியை பற்றி அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, நிறைய கதை. ஆனால் அது எத்தனை உண்மை எத்தனை பொய்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி தான் பேசுவார். நான் இந்த ராஜயோகம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம், இந்த 14 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தெளிவு எனக்கு வந்தது என்னென்னா, நீங்கள் ராஜயோகம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நமக்கு தான் பரமாத்மா கிளாஸ் எடுப்பார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லுவோம், 1000 பிரச்சனை சொல்லுவோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, குழந்தை சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, பிஸ்னஸ் சரியில்லை, அது சரி, எல்லார் மேலும் குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனால் பாபா சொல்வார், திருந்த வேண்டிய ஒரே ஆள் நீ தான், திருந்த வேண்டிய ஒரே ஆள் நீ தான், திரும்ப 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 சொல்லுவார். நமக்கே கடுப்பாயிடும். என்ன கடுப்பாயிடும்? எப்போ பார்த்தாலும் நான் தான் இல்லை, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், அவர் சொல்கிறதெல்லாம் இப்படி தான், பாக்கி உலகமே எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி நான் தான் தப்பு பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஒரு கன்சிடரேஷனே எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு கொஞ்சம் மரியாதை கூட கொடுக்கறது கிடையாது. நானும் நல்லவன் தானே, என்ன சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேச மாட்டாரு, இப்படிலாம் தோணும். இந்த ராஜயோக படிப்பினையே நீங்கள் ரொம்ப சீரியஸாக யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். என்னென்னா, எங்கள் உலகத்தில் திருந்த வேண்டிய ஒரே ஆள் அது நான் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறது தான். பாருங்களேன், என்னால் உங்களை திருத்த முடியாது, இந்த உலகத்தையே திருத்த முடியாது. ஆனால் நான் என்ன மாற்றிக்க முடியும். அதுக்கு தான் ராஜயோக ட்ரைனிங். நாங்கள் பாருங்களேன், யாரையும் குறையெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறது. இப்போது நிறைய மாற்றம் வந்துச்சு. மனைவி குறை சொல்கிறது இல்லை, குழந்தைங்களை குறை சொல்கிறது இல்லை, சமுதாயத்தை குறை சொல்கிறது இல்லை. அது அப்படி இப்படி தான் இருக்கும். நான் எப்படி இருக்க முடியும், எதையும் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம எப்படி இருக்க முடியுன்றதுக்கு தான் நம்ம இந்த ராஜயோகம் ட்ரைனிங் எடுக்குது. அப்போ இந்த தம்பி கூப்பிடும் போதெல்லாம் நான் சொல்கிற விடைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ராஜயோகம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ ராஜயோகம் பேஸ் பண்ணி சொல்லும் போது என்ன, அந்த தம்பி பவர்ஃபுல் ஆகிட்டா, அந்த தம்பி சக்திசாலி ஆத்மாவாக ஆகிட்டார்னா, அவங்க மனைவி கொடுக்குற டார்ச்சரு இல்லாட்டி அவங்க கொடுக்குற ஹிண்ட்ரன்ஸு இதெல்லாம் அவரை பாதிக்காது. அப்போ இவர் ஒரு சக்திசாலி ஆத்மாவாக ஆகணும். அதுதான் ராஜயோகம் சொல்லி கொடுக்குற பயிற்சி. கரெக்டா? இந்த அஷ்ட சக்திகள் இதுக்கு தான் கொடுத்துருக்காரு பரமாத்மா.
இந்த அஷ்டசக்திகளை அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும், ஒரு ஆத்மா பவர்ஃபுல் ஆகிடும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இவரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் நீங்கள் யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ஏதாவது சொல்யூஷன் கேட்க போய் நான் சொல்யூஷன் கொடுக்க போகும்போது நீங்கள் வந்து இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ, எப்போ பார்த்தாலும் என்ன தான் தப்பு சொல்கிறாரு, நான் பண்ணுறதெல்லாம் தான் தப்புன்னு சொல்கிறாரு. எனக்கு அது இன்டென்ஷன் கிடையாது. உங்களை காயப்படுத்துறது இன்டென்ஷன் கிடையாது. அதெல்லாம் உள்ளபடி சொல்கிறோம். பாருங்களேன், யாராவது ஒருத்தர் நம்ம பேசும்போது நம்ம பண்ண தவறுகளை சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரும் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஓகேவா? யார் ஒருத்தர் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் கை தட்டுறாங்க, ஜால்ரா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம கிட்டது ஏதோ தேவைப்படுது, அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் அது இருக்கிற வரைக்கும் நம்மளை அப்படியே பாராட்டி இல்லை அப்படி பண்ணிட்டு இவங்களா தான் டேஞ்சர். புரியுதுங்களா? யார் உள்ளபடி சத்தமாக சொல்லிடுறாங்களோ மனசில் இருக்கிறது, அது வந்து ரியலாகவே நம்மளை மாற்றிக்கிறதுக்கு யூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம லக்கி அந்த மாதிரி ஒரு நண்பர் கிடைச்சிது. இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நான் இந்த மாதிரி ஆத்மாக்களை நீங்கள் யாராவது என்ன கூப்பிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்யூஷன் தான் கொடுப்பேனே தவிர உங்களை பாராட்டுவேன் சீராடு அப்படிலாம் இருக்க மாட்டேன். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஒரு தம்பி நம்ம சேவைக்கு அடிக்கடி டொனேஷன்லாம் கொடுப்பாரு. ஒரு வாட்டி அவர் பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் கோபத்தில் அவங்க அம்மாவை அடிச்சிட்டார், சொந்த அம்மாவை. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லெக்சர் கொடுத்தேன் நான். நீ இவ்வளோ தான தர்மம் பண்ணி என்ன யூஸு, ஒரு சைடு இவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறிய, சொந்த அம்மாவை அடிக்கிற மாதிரி. அந்த தம்பி எல்லாம் கேட்டு ஃபோனை வச்சிட்டார். ஒரு அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணுறாரு, பண்ணிட்டு சொல்கிறாரு, அண்ணா இந்த மாதிரி நான் தான தர்மம் எத்தனையோ பேருக்கு பண்ணுறேன், அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கோபத்தில் எங்கள் அம்மா அடிச்சிட்டேன்னு. அவங்க யாருமே என்னை வந்து குறைய சொல்லலை, என்னை திட்டவே இல்லை. அவங்களுக்கு தேவை என் காசு. ஆனால் நீங்கள் நியாயம் எது தர்மம் எதுன்றதை கிளியர் கட்டாக சொல்கிறீங்க. பைசா தரல, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உள்ளபடி சொல்கிறீங்க. எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் இதுதான். சத்தியசந்தமாக நடந்துக்கிறீங்க, தர்மத்தின் பாதையில் நடக்க வைக்கிறீங்க. நான் பண்ண தப்பு தான், நான் உணர்ந்துக்கிட்டேன். புரியுதுங்களா? இப்போ இங்கேயும் பாருங்களா, அந்த தம்பி பண்ண தப்புன்னு தான் சொல்லியிருக்கோம். அந்த தம்பி வந்து பாபா சேவைக்கு டொனேஷன் கொடுக்கறதுனால அவர் பண்ணுற தப்பெல்லாம் கரெக்டாக ஆகிடும்ன்றது கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்களாவே வாங்கி எடுத்து படித்தா கூட உங்களுக்கு புரிய போகிற விஷயம் இவ்வளோ தான் இருக்கும். என்னென்னா, நம்மளை தனிப்பட்ட முறையில் திருந்துறதுக்கான வழிகளை தான் பரமாத்மா சொல்லியிருப்பார். சொசைட்டி மொத்தமாக திருத்துறதை பற்றிலாம் அவர் எங்கேயும் சொல்ல மாட்டார். நீ திருந்து அப்படியே நமக்கு தேவையான 33 கோடி பேர் ரெடி ஆன உடனே 33 கோடி பேருக்கு ஒரு தாட் வரும், நமக்குன்னு ஒரு சொர்க்கம் வாழறதுக்கு ஒரு இடம் வேணும்னு. அப்புறம் வினாஷம் ஆகிடும், நம்ம எல்லாரும் ஜட்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு போய்டும். அதுக்கப்புறம் சத்தியவந்திரத்துக்கு வரும். இது ட்ராமா கதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ யாராவது எனக்கு ஃபோன் பண்ணும்போது பிரேமானந்த நாராயணன் வந்து நம்மளை தான் குறை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உலகத்தில் மாற வேண்டிய ஒரே ஆள் நம்ம தான், நான் தான் அப்படின்ற ஒரு புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் வரணுன்ற அந்த அக்கறையில் தான் நம்ம சொல்கிறோம். உங்கள் மேலே பயங்கர அன்பு இருக்குது, அலாதியான அன்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் கேட்கும் போதும் கூப்பிடும் போதெல்லாம் ஃபோன் எடுத்து நம்ம பதில் சொல்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.